அந்த காலகட்டத்தில் தன் மகனுக்கு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அந்த படம் தாங்க 1995 வெளியே வந்த இந்த படத்தில் பிரசாந்த் வந்து லேடி கெட்டப்பில் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை வந்து ரொம்பவும் பாராட்டினாங்க. இப்போ இந்த காலத்தில் ரிமோ படத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பை பாராட்டுறாங்க இல்லையா, அதுக்கப்புறமா அவ்வை சண்முகி படத்தை பார்த்துட்டு கமல்ஹாசனுடைய நடிப்பை பாராட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரசாந்த் வந்து லேடி கெட்டப்ல ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு அப்படின்ற பாராட்டை வாங்கினாரு. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா இவர் டைரக்ஷன் பண்றதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி டைரக்ஷன் பண்ண அந்த 2 படமும் அந்த அளவுக்கு போகல அப்படின்றதுனால இவர் டைரக்ஷன் பண்றதுல கொஞ்சம் கேப் விட்டுட்டாரு. திரும்பவும் தன் மகனுக்காக டைரக்ஷனை கையில் எடுக்கிறாரு. ஏன்னா தன் மகனுக்கு அதிகமான பட வாய்ப்புகள் வராம ஆயிடுச்சு. எல்லா படங்களும் தொடர்ந்து தோல்வியாகுது. அதனால ஒரு அருமையான கதையை எழுதி தன் மகனை வெற்றியடைய வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றதுக்காக களத்துல இறங்குறாரு. இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க.